வேண்டியதான். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. அத்திரப்பள்ளியிலேருந்து இங்கேருந்து சேலம் போகிறோம். இப்போது சேலம் ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். 350 கிலோமீட்டர் இங்கே கவர் பண்ணிட்டு நாளை காலையில் ஒரு 350 கிலோமீட்டர் 380 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். பண்ணிட்டு வீட்டுக்கு அவ்வளோதான், டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தான் இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே டைம் இல்லை. டைம் இருந்தால் இன்னும் கேரளா உள்ளே கூட போயிருக்கான். டைம் இல்லை. அதனால் இங்கேருந்து கிளம்பி சேலம் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி. நரிமதி ஓடுது. ரோடு செம்ம மோசம். ரோடு நல்லாவே இல்லை. ரோடு பள்ளமாக தான் இருக்குங்க ஃபுல்லாகவே. இங்கே போயினாக்கலாம். பாட்டு போயின்னு லெஃப்ட் போனோம். ஏய், அந்த சைடு போனடா. ஏய், அப்படி போனடா. பெட்ரோலே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. நான் ஒன்றும் பெட்ரோலும் போடல. இங்கேயே சுத்தினா அவ்வளோதான், காலி ஆயிடும். இங்கே பெட்ரோல் பங்க்கும் இல்லை எதுவுமே. வெளியே போய் தான் பார்க்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையான்னு. எனக்கு ஹைவேஸில் ஓட்டும் போது ஒன்றும் தெரில. இந்த ஊருக்குள்ள ஓட்டுறோம்ல, அதில் தான் ரொம்ப இந்த லேட் ஆகுது, ரொம்ப பாடி பெயின் வருது அதெல்லாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டு வந்து ஊருக்குள்ளேயே ஒரு 30-40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஸ்லோவாக அப்படியே ஓட்டின்னு இருக்கும்போது தான் கொஞ்சம் அப்படியே ட்ரெயின் ஆகுது. மற்றபடிலாம் ஹைவேஸ்லாம் போயிட்டா டைம் பொறுத்து தெரில, டக்குன்னு போயிட்டு ரொம்ப தான் இருக்குது. நீங்கள் ஹைவேஸில் வந்து 500-600 கிலோமீட்டர் கவர் பண்ணாலுமே நீ ஊரில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டினா தான் அந்த ஒரு மாதிரி ட்ரெயின் ரொம்ப ஆகுது. அதனால தான் சேலம் இருக்க ரூம் கூட உள்ளே போடல, மெயின்லேயே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் போட்டு போயிடலாம்.
பெட்ரோல் பங்க் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். டைமண்ட்ஸ் செவுத்துல எழுதிருக்கு டைமண்ட்ஸ். அது ஏன் பிரச்சனை உங்களுக்கு புரியாது. என்ன தெரிஞ்சவங்க மட்டும் தான் புரியும் அது. ஆனா ஊர் ஃபுல்லா மரம் செடி வீட்லயே வளர்க்குறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஊர்லாம் கிடையாது. வீட்டில் வளர்க்கறதும் சரி நம்ம ஊர்லயே கிடையாது. ஊரில் மரம் இருந்தாலே வெட்டிடுவாங்க. அவ்வளோ கோல்டும் சில்னஸ்லாம் கிடையாது. நம்ம ஊரில் என்ன வெயில் அடிக்குதோ அதே வெயில் தான் இங்கேயும் அடிக்குது. டைம் 9 ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. 1 மணினா கூட போயிட்டா ஓகே. ஒரு சில வீடுலாம் இங்கே பயங்கரமாக இருக்கு. ஆக்சிலேட்டர் டைட்டாக இருக்கா என்னன்னு தெரில. லைட்டாக போனோம்னு சொல்லிக்குது. சர்வீஸ் இருக்குமோ சொல்லணும். ரொம்ப ஒரு மாதிரி போகிறோம், கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே போகிறோம் வலிக்குது. டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாலாம் இப்படி ஆகாது. சர்வீஸ் ஒரு நாள் போயிட்டு பெட்ரோல் பங்க் இங்கே பெட்ரோல் பங்க் தான் நல்லாயிருக்கும். பெட்ரோல் பங்கே இல்லை. இவங்க எப்படி போடுவாங்கன்னே தெரில. நான் அந்த சைடும் போயிட்டேன், இந்த சைடும் வந்துட்டேன். அந்த சைடு ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது, ஒரு 8-9 கிலோமீட்டர் தாண்டி. அங்கே பெட்ரோல் இல்லைன்ட்டான். இப்போ இதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு பெட்ரோல் பங்கே காணும். ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஊர் ஃபுல்லாக சர்ச்சு தான். ஊர் ஃபுல்லாக பக்கத்துலேயே தான் இருக்கு. சின்ன வயசுல தான் டிசம்பர் மாதம் வந்து கிறிஸ்மஸ் வருதுனாலே ஜாலியாக தான் இருக்கும். நாங்களும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். எல்லாம் மாறி போச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்தா விஜய்க்கு வந்து மின்சார நான் படம் போட்டிருப்பாங்க ஒரு 11 மணிக்கு சன் டிவியில். என்னடா எப்படி போனோம்? பெட்ரோல் போடணும், பங்கு தானே எடுத்து. ஆ ஆ ஆ பெட்ரோல் தான் போடணும். கொஞ்ச போய் டீ குடிச்சிக்கலாம்.
ஆப்போசிட்டு ஒரு சர்ச் இருக்கு. சிக்னலே ஊர்லையாடா? என்னடா சிக்னலே போடாம போறாங்க? இவர் வேற வராது. சிக்னல் மதிக்க மாட்டாங்க அவனுங்க. சன் டிவியில் அந்த விஜய் படம் போடுவாங்களா, மின்சார கண்ணா படம், அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து எதனாச்சும் பூரி கறி குழம்பு எதனா செஞ்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், இப்படிதான் போவோம். யாருன்னா பக்கத்து வீட்டிலேருந்து எதனா கொடுப்பாங்க, ரெஸ்டிங் யாருன்னா இருந்தா அதை சாப்பிட்டு அப்படியே ஓட்டிட வேண்டியது தான். தீபாவளி ஆனால் படையப்பா படம் போடுவாங்க ஈவினிங்கில். எங்கே எல்லாம் மாறிச்சு. முன்னாலாம் அப்படி இருக்காது, எல்லாமே எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம்லாம் போனால் தீபாவளியே காணாமல் போயிடும். பொங்கல் தோல்து ஒன்றும் இல்லை தான் போவோம். பொங்கல்லாம் தான் பெரிய லீவு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 4 நாள் 5 நாள் லீவ் விடுவாங்க. சனி ஞாயிறு 2 நாள் வரும், அதுதான் பெரிய லீவு. அந்த பொங்கல் முடியும் போது அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பார ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நான் போயிடுச்சு அடுத்த வருஷத்துக்கு வெயிட் பண்ணிருவோம், ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, அது எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தாண்டி போகுது எல்லாமே. எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரில. மற்ற ஜென்ரேஷன் குழந்தை அது இதெல்லாம் வருமா, அவங்களாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஆகும். விளையாடும் போதெல்லாம் பொம்பரம் எல்லாம் இருக்குது. இப்போ எங்கே இருக்கு பொம்பரம்லாம்? ரம்ஜான் வந்தா எல்லா பிரியாணி தருவாங்க, அவங்களும் போய் அறுத்த இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது அந்த ஊர்ல இருந்து அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு நம்ம ஊருக்கு போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. ஓகே இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, ஓகே அப்படின்னு. நம்ம அங்கேயே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரே மூஞ்ச பார்த்து நம்மளுக்கும் வெறுத்து போயிடும், நம்மளும் அப்படியே ஆயிடுவோம். நாடா டிராபிக்கா, ஓ மை காட். ஆனால் இந்தியன் ஆயில் தான் இருக்கு, பெட்ரோல் பங்கே இல்லை. பாரத்தில் ஸ்பீடு தான் போடுவேன். ஏன்னா ஸ்பீடு போடாமல் இப்போதைக்கு நார்மல் போட்டிருக்கேன்னா, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்பீடு கிடைக்காது. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது தேவையில்லாத வேலை. ஸோ ஊருக்கு போகிற வரைக்கும் நார்மலே எங்கள் எல்லா இடத்துலையும் கிடச்சிடும் பாரத்தில். ஸோ நார்மலில் போட்டு ஓட்டிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே போனால் ஸ்பீடு எல்லா இடத்துலையும் இருக்கும், எங்கெங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பாதி இடத்துல ஸ்பீடு இருக்குது, பாதி இடத்துல போவோம். சேஞ்ச் பண்ணி போடும்போது தேவையில்லாத ப்ராப்ளம் எதனா வரும். அதனால தான் வந்து இப்போதைக்கு நார்மல் பெட்ரோலே போட்டு பாரத்தில் ஊருக்கு போனதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஒரு 5 தடவை 5 தடவை வந்து டேங்க் ஃபில் பண்ணியிருப்பேன். 6 தடவை டேங்க் ஃபில் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ஓடி இருக்குன்னா 770 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வரைக்கும். இதுலயே மாத்தலாம், நான் எதுக்கு அதில் மாற்றினேன் இல்லை காட்டுறதுக்கு தான் நான் கை வச்சு மாற்றினேன். கை வச்சு காட்டினா தான் தெரியும்.
நாங்கள் ப்ரெஸ் பண்ண தெரியாதுல்ல. ஹைவேஸ் போயிட்டு டக்குன்னு போயிடலாம். டைம் போகிறதே தெரியாது, வண்டி ஓட்டுறது எதுவும் தெரியாது. என்ன இப்போ முன்னாடி போ. நான் வண்டி தான் கொஞ்சம் ஃபால்ட்டு, அதனால தான் முன்னாடி அனுப்பிச்சி விட்றேன். பின்னா என்ன நின்றுச்சுன்னா அவன் நின்ட்டானா நான் கூட தெரியாது. பேக் வேறு லைட்டாக சாஞ்சிருக்கு வந்து. பெட்ரோல் பங்க் நிற்கும் போது சொல்லிடலாம். சேலம் வந்து இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ கட் பண்ணானா வீட்டு ஒரு சைடாக போகும். எல்லாம் இங்கேயும் எல்லாம் இருக்குங்க. இன்னும் என்னன்னா இப்போ இந்த கேமரா இருக்குல்ல, இது வேலை வேற ஒரு கண்ணு வச்சுன்னே இருக்கணும். வியூ கரெக்டாக இருக்கா, செட்டிங் கரெக்டாக இருக்கா, மைக் கரெக்டாக இருக்கா. நம்ம இவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணுற பிறகு தான் போய் போட்டு பார்த்தா ஒன்று சரியாக வியூ வந்து கரெக்டாக இருந்திருக்காது, இல்லை மைக் எதனா வேலை செய்யாமல் இருந்திருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நிறைய ஆச்சு. மைக் வந்துடும் சரி, நிறைய டெலிட் தான் பண்ண, வேஸ்ட்டு தான் அது எல்லாமே. இப்போ நான் வேறு இங்கே வேறு வால்பாறையில் வேறு மெமரி கார்டு பத்தலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டு தான் வந்தேன். 2 வாங்கினேன். சரி பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டேன். இப்போ அதை தான் போட்டிருக்கேன். அது வேற A2 தான் போடணும். நான் A1 தான் இருந்துதாங்க. சரி அவசரத்துக்கு வாங்கிட்டேன் A1. இதில் பிரித்து இப்போ போட்டேன். நான் இங்கே வந்துட்டு பிறகு போட்டால் மெமரி கார்டு வந்து ஸ்லோவாக இருக்குது, எப்போ வேணால் வந்து ஸ்டாப் ஆகலாம் அப்படின்னு வந்துச்சு. அது வேற இருக்குது. வேற என்ன பண்ணி வைக்க போகிறது தெரியல. நடுவில் வலிச்சு ஓட்டுன்னு வராங்க. என்ன பண்ணுறேன், வலிச்சு ஓட்டின்னு வரான் பைத்தியக்காரன். லெஃப்டில் இண்டிகேட்டர் போகிறான், ரைட்டில் வரான். இவங்களா தான் ரிஸ்க்கு. எப்போ எந்த சைடில் வரான்னே தெரியாது பைத்தியக்காரங்க. அதே மாதிரி நீங்கள் பாதி பேருக்கு தமிழே தெரில. நாங்கள் ரூம் போட்டவர் வந்து நல்லா தமிழ் பேசுறாரு. அவர் வந்து ஏதோ ஆர்மி ரிட்டையர் ஆகுது. அவர் சும்மா டைம் பாஸ்க்காக இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. பக்கத்தில் ஒரு பெரிய வீடியோ வச்சிருக்காரு. என்ன ஒரே ஒரு ஒய்ஃபை வேலையே செய்யலை, அங்கே சுத்தமாக வேலை செய்யலை. எதனா வேணா வெளியே வந்தால் வந்து டவரும் சுத்தமாக கட் ஆயிடுச்சு. வெளியே வந்தால் ஃபோனும் பேச முட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. யாரும் அர்ஜென்ட்டுக்கு ஊர்லேருந்து கால் பண்ணால் கூட வராதுன்ற மாதிரி. இப்போ ஒய்ஃபை இருந்தால் கூட ஒய்ஃபைல வந்து ஒய்ஃபை கால்ஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது காலை அட்டன் பண்ணலாம். இது சுத்தமாக எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய தமிழ் பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக மலையாளம் தான் பேசுகிறாங்க. ஒருவேளை இங்கே பாரத்தே இருக்காதோ. ஹெச்பிடா அது. நான் போட போகிறேன். நம்ம
போட்டோடா போயிட்டு உள்ள போடா. சுத்தமாக காலி. நான் கூகுளில் போய் டைப் பண்ணுறேன், அவன் ஹெச்பியில் போட்டுக்கிறான்ட்டான். கூகுளில் போயிட்டு நான் வந்து பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்து டைப் பண்ணுறேன், அந்த இங்கேயே இருக்குது. இங்கேயே போட்டுக்க வேண்டியதுதான். கரெக்டாக பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. அந்த பேனர்ல இருக்கிறது இவள் தானே, லால் தானே அவரு, மஞ்சுரத்தி போசா அவர் தானே அது. நம்ம திருசூர் வழியாக தான் போனோம். அம்மா வெயில் பொழகுதுடா எப்பா. ஆனால் கேரளாவில் தான் பயங்கரமான இந்த ஸ்பீட் லிமிட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஹைவேஸ்லையா இல்லை இதுக்கப்புறம் வர ஹைவேஸான் தான் தெரில. திருச்சூர் 5 கிலோமீட்ரு, குருவாயூர் சேலம் 260 கிலோமீட்ரு, 256 கிலோமீட்ரு போயிடலாம். திருசூர் சிட்டி 256 தான் காமிச்சிது, இப்போ 264 காடுது. ஒரு நான் தப்பாக பார்த்துக்கணும். நான் ஒன்றும் ஸ்போர்ட்லலாம் போட்டு ஓட்டல, ரோட்டில் தான் போட்டு ஓட்டுறேன். ரோட்லாம் ஓட்டு போட்டுனா பறந்துடும், ஃபுல் ராவாக இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு செம்ம வண்டி இது. இன்னொரு மேட்டர் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது, கொஞ்சம் ஸ்பீட்னா நல்ல ஸ்பீடாக போகும்போது சின்ன பள்ளத்தில் ஏறினா கூட லைட்டாக சேவிங் வந்து ஷேக் ஆகிற மாதிரி, பாபுல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் டேம்பர் வந்து கேட்டிருக்கேன், டேம்பர் போடுற ஐடியா கேட்டிருக்கேன். அது எங்கே போடுவாங்களா இல்லை எங்கே போடுவாங்கன்னு தெரில. அது எக்ஸாஸ்ட் போட்ட பிறகு தான் அது வந்து போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம் அது எவ்வளோ காஸ்ட் வருது, எப்படி என்னன்னு பார்த்து தான் போடணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் டேம்பர் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ அதனால் அது லைட்டாக வாப்பல் ஆகாது சூப்பர் ஸ்போர்ட்லலாம். நேக்கரில் வந்து ஒரு சில பைக்கில் நான் பார்த்த வரைக்கும் இருந்து நான் பார்க்கல. ஒரு சில பைக்கில் இருக்கும், ஒரு சில பைக்கில் இருக்காது. ஸோ அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். அதெல்லாம் காஸ்ட் கட்டிங்காக தான் அதெல்லாம் போடாமல் இது பண்ணுறது. வேணும்னா போட்டுக்கலாம், அது என்னன்னு விசாரிச்சு தான் போடணும். போட்டுருவேன் நான். ஏன்னா பாபுல தான் கண்ட்ரோல் வந்து பயங்கரமாக மிஸ் ஆகும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. மோசமாக தான் ஓட்டுறானுங்க, திடீர்னு குறுக்க வரானுங்க, சிக்னல் நிற்க மாட்டாங்க. அதுதான் ஓட்டணும்.
உண்மையான நாய் நினைச்சேன் அந்த கார்ல இருக்குது பொம்மை. வெயில் மூஞ்சிலே அடிக்குது. நான் வேற ஃபுல் மாஸ்க் போடல, இப்போ ஆஃப் மாஸ்க் தான் போட்டிருக்கேன். அடிக்குது மூஞ்சிலே. எனக்கா காரில் அவ்வளோ போகணும்னு ஆசை தான். சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க எப்போவுமே கூட போது வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. அவங்க வீடு ஹெல்ப் பண்ண வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நான் வந்திருக்கேன் கேரளாவுக்கு. ஆனால் உள்ளே போகல, முனையிலேயே ஸ்டார்டிங்லேயே என்ட்ரன்ஸே இருந்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஆனால் வரணும் ஒரு நாள் எப்படின்னு பார்த்துட்டு. பைக்கில் வரலாம் கூட ஒரு நாள் ட்ரெயின்லேயாச்சும் வந்து பார்க்கணும், இருக்கணும். அவன் வண்டி நல்லா, அவன் வண்டி இருந்ததுன்னா என்னத்தையும் போயிட்டுக்கலாம் சருன்னு. டியூப் வந்து தான் ஏதோ சென்சார் ப்ராப்ளம் ஆயிடுச்சான். இது சிஸ்டமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் எரர் ஆயிடுச்சான். அதை மாற்ற 30 நாள் ஆகுமா. அது 30,000 எதுவும் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணுமா. நேற்று தான் வந்து சொன்னாங்க, ஷோரூமில் தான் இருக்குது வண்டி. அது கடைசி நேரத்தில் வந்து பெரிய ஃபால்ட்டு கொடுத்துச்சு. இல்லைன்னா அந்த வண்டியில் தான் வந்திருப்போம். அந்த வண்டி தான் நிறைய என்னவோ வாங்கி வச்சிருந்தான் போல. எதுவுமே யூஸ் இல்லை, எல்லாம் அந்த வண்டியோட போயிடுச்சு. அப்படி டனல் வருது. டனல் 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 டனல். பா பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு ஓட்டுறதுக்கு. 40 தான் ஃபோன் போட்டு இன்னொரு ரவுண்டு போகலாமா திருப்பி? இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதோட முடியுது. முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். செம்மையாக இருந்தது. ஆனால் காது அடைக்குது, பயங்கரமாக அடைக்குது. எனக்கு சத்தமே கேட்கல உள்ள. தூரமாக தான் இருந்தார் எங்கள் ரூம் கொடுத்தவர். இந்த பேனரில் இருந்தார் ரூம் ஓனர்.
வீடியோவில் கவர் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ரூமுக்கு போகும்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லா கோயிலுக்கு வீடு போயின்னு இருக்காங்க. சபரிமலை நல்லா இது. ஆனால் இந்த கேரளாவில் வந்து நிறைய பேர் வீட்டில் ஜீப்பு தான் வச்சுருக்காங்க. ஜீப்பு கேரளாலையும் சரி வால்பாறையும் சரி ஜீப்பு தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கும் போல இருக்குது. கடை வச்சுக்கிறவங்க, டீ கடை வச்சுக்கிறவங்க எல்லாருமே ஜீப் தான் வச்சுருக்காங்க.